ஆஜமைன் சர்க்கிளே ஆஜா, ஆஜமைன் சர்க்கிளே ஆஜா அப்படி வான்னு கூப்பிட்டு அண்ட் எல்எஸ்ஜியை வந்துட்டு செஞ்சு விட்டார் என்றே சொல்லாங்க. பிபிகேஸ் வேற மாதிரி அணியாக திகழ்கிறார்கள் என்றே சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு பிடிச்ச கேப்டனுங்க, உண்மையிலே இன்டெலிஜென்ட் கேப்டன். அவர்கிட்ட இருக்குங்க அந்த வில் பவர். டூடே மேட்ச் வந்துட்டு ஐபிஎல் அண்ட் பஞ்சாப் வர்சஸ் லக்னோ மோதுறாங்க. ஓகேவா, அந்த கேப்டன் நல்ல கேப்டன் அமைந்தால் அந்த டீம் வந்துட்டு எவ்வளோ அதிசயமாக மாறுகிறது என்று ஸ்ரேயஸ் ஐயர் எக்ஸாம்பிள் என்றே சொல்லாங்க. பஞ்சாப் பிரிச்சிட்டாங்க, ஃபுல் இன்டென்ட் தாங்க. அதாவது இவங்க கிட்ட இருந்தெல்லாம் சிஎஸ்கே லேர்ன் பண்ணணும். ஓகேவா, அதாவது அடி தடி தான், தட்டால் அடி தான், சட்டார் பட்டார் பட்டார் சடார்னு பிரித்து மேஞ்சிட்டாங்க என்றே சொல்லாங்க. முதல் பந்திலிருந்து எண்ட் ஆஃப் த கேம் முடிகிறவரை, அதாவது எண்ட் ஆஃப் த கேமே முடியல, அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டாங்க. லக்னோவை ஈஸியாக சூஸியாக என்னங்க சொல்கிறது வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம். திறமையில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த லக்கில் அப்படி இப்படிலாம் வின் பண்ணாமல் டேரெக்டாக சூப்பராக அடிச்சு நெத்தி புட்டில் அடித்த மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. 171 ரன் அடிச்சிருந்தாங்க லக்னோ. ஓகேவா, அண்ட் மார்க்ரம் செம்ம ஸ்டார்ட் பண்ணாருங்க, 28 ரன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரான் கொஞ்சம் டீசெண்டாக ப்ளே பண்ணார், எல்லாத்தையும் கடிச்சு வச்சாரு. 44 ரன்ல ஜோடியை முடிச்சிட்டாங்க. பட் பண்டுக்கு போட்ட 26 கோடி வந்துட்டு என்னங்க சொல்கிறது, அந்த லக்னோ ஓனர் கோயாங்கோ உண்டியலில் போட்ட கதை தான். ஆஜமைன் சர்க்குலே ஆஜா, அந்த சர்க்குலில் விளாண்டா சோழியை முடிச்சு போடுவாங்களா, அந்த மாதிரி பண்டு எடுத்து அவர் சோழி முடிஞ்சிட்டார் என்று சொல்லலாம். 2 ரன்னு. அப்புறம் இந்த பதனி வந்துட்டு 41 ரன் அடிச்சாருங்க. வெயில் காலத்தில் கொஞ்சம் ஜில்லாக விளாண்டாரு. அதுக்கப்புறம் அந்த சர்பத்தி 27 ரன், அதாங்க சமாத்து. அண்ட் 171 ரன் அடித்தாங்க. சரி ரிஸ்க் எடுத்து விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஈஸியாக அந்த சிம்ரன் ஆனால் யாருங்க பார்க்காம இருப்பாங்க, கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியாக இருக்கும், குழுன்னு விளையாண்டாங்க என்று சொல்லலாம். செம்ம ஆட்டம். 69. அண்டு அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் செம்மனாக்கு அண்டு வதாரா வதம் செஞ்சுட்டாருங்க. ஈஸியாக ஒரு 11 ஓவரில் வந்துட்டு சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இதனால சென்னை அன்னைக்கு என்ன ப்ரோ அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. மேலே இருக்கிற டீம் கீழே வரணும், கீழே இருக்கிற டீம் மேலே போகணும். இப்போ எல்எஸ்ஜி 3வது இடத்துல இருந்தாங்க பாயிண்ட் டேபிளில். இன்றைக்கி அவங்க மோசமாக தோற்றதுனால நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிருச்சு. 2 பாயிண்டில் மைனஸ் கீழே வந்துட்டாங்க. அண்டு சிஎஸ்கே முன்னாடி ஏறிட்டாங்க. அதாவது இப்போ சிஎஸ்கே 7வது பிளேஸில் இருக்காங்க இல்லையா, எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விட கொஞ்சம் டவுன் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. சிஎஸ்கே அவங்கள விட ஓவர் கம் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் டேபிளில். ஓகேவா, அண்ட் பிபிகேஸ் வின் பண்ணதுனால அவங்க முன்னாடி போயிருக்காங்க. அதாவது ஐபிஎல் கேம் ஆரம்பித்து பிபிகேஸ் வந்துட்டு 3வது இடத்துல இருக்கிறது இதுவே முதல் முறைங்க. அதாவது 3வது இடத்துல இருக்காங்க. இதுதான் முதல் முறை ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். ஓகேவா, ஐபிஎல் ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 13 கேம் முடிய போது பாயிண்ட் டேபிளில் முதல் ஸ்லாட் இருக்கிறது இதுதாங்க முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. வேற லெவலில் அந்த டீமை வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் சேம் டைம் அந்த ஐபிஎல் ட்ராஃபியையும் வின் பண்ணி கொடுப்பாரா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் எல்லா டீமே நமக்கு சாதகமாக நம்மளை வந்துட்டு முன்னாடி புஷ் பண்ணி விடுறாங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தாங்க, டிசியை ஜெயிக்கணும். வர்ற சனிக்கிழமை அதாவது சாவி ஆக்கிட்டு சிஎஸ்கே வந்துட்டு மேலதாளத்தோட முன்னாடி ஏறுவாங்களா பாயிண்ட் டேபிளில், உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா டீமுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இனி ஒரு மேட்ச் தோத்தாலும் நம்ம அவ்வளோதாங்க, கதம் தான். பட் டெஃபினட்டாக இனி வர்ற போட்டிகள் ஜெயிச்சே ஆகணும், ஜெயிப்பார்களா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்.